டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்வி. ஏழைகளுக்கு தொண்டுகள் செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்று கூறியவர் யார்? இதற்கான ஆப்ஷன்ஸ்: மகாத்மா காந்தி, அன்னை தெரசா, சுவாமி விவேகானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கடவுளை தேடி கோவிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏழைகளுக்கு நம்ம தொண்டு செய்கிறதோ இல்லை அவங்களுக்கு உதவிகள் மற்றும் சேவைகள் செய்கிறதோ கடவுளை நேரில் சென்று வணங்குவதற்கு என்ன சிறப்பு கிடைக்குமோ அதே சிறப்பு கிடைக்கும் அப்படின்றாரு. கடவுளானவர் ஏழைகளுடைய ரூபத்திலையும் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகளின் ரூபத்திலையும் தான் இருக்காருன்றதை விவேகானந்தா அழகாக சொல்கிறாரு. இதில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தருடைய ஆஸ்தான குரு. அவர் தான் அவருடைய மோட்டிவேஷன், மாரல் குரு எல்லாமே. அதே மாதிரி பரமஹம்ச ராமகிருஷ்ணருடைய மிக பிரியமான, அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சமான சீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தான். இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் மற்றும் பல பதில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பேரில் தான் பல கல்விக்கூடங்கள் மற்றும் பல நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக நிறுவனங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் மிக அதிகமாக பரப்பினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். இந்த விவேகானந்தருடைய ஏழைகள் மற்றும் ஏழைகளுடைய தொடர்பு இறைவனோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்காருன்ற கேள்வி, ஏழைகளை விவேகானந்தர் எவ்வளோ ஆழ்ந்து கவனிச்சிருக்காரு, இறைவனோட ஒத்து பார்த்துருக்காரு அப்படின்றது இந்த ஒரு கேள்வி மூலியமாகவே நமக்கு தெரியுது. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.